Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.13 பார்க்குறோம். Find the least positive value of x such that first one பார்க்குறோம் 67 plus x congruent to 1 modulo 4. Okay, so given எடுத்து எழுதியாச்சு 67 plus x congruent to 1 modulo 4. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? A congruent to B modulo D. Okay, so which implies இதை எப்படி எழுதிக்கலாம்? A minus B. இந்த Bயை வந்து இங்கே எடுத்துக்கலாமா? A minus B equal to ஒரு இன்டீஜர் வரும். கேங்கிற ஒரு இன்டீஜர் வந்து இந்த Dயை வந்து எழுதும். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இங்கே போட போகிறோம். ஓகேவா? ஏக்கு இடத்துல என்ன இருக்குது? 67 மைனஸ் 67 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை இந்த மாதிரி எழுத போகிறோம். அப்போ என்ன வருது? 67 ப்ளஸ் எக்ஸ் வந்து ஏ, பி என்ன 1. ஸோ இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு அடுத்த சைடு வரும்போது -1 ஈக்குவல் டு கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ இங்கே நம்ம n எடுத்துக்கலாம், கே எடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகே, எது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு இன்டீஜர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ 4க்கு இடத்துல D இருக்குது. ஓகே, ஸோ 4 இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்படி இருக்கிறத இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கோம். ஸோ இவ்வளோ ஏ, இது வந்து பி, இது வந்து டி. ஓகேவா? ஸோ என்னங்கிறது ஒரு இன்டீஜர் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 66 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4n எழுதிக்கலாமா? இந்த 4னா என்ன? இதை வந்து இந்த வேல்யூவை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும், அதானே இதோட மீனிங். கரெக்டாக? ஸோ தேர்ஃபோர் எப்படி எழுதிக்கலாம்? 66 ப்ளஸ் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? இதோட மீனிங் என்ன? 66 கூட ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது அது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது 66 கூட 1 ஆட் பண்ணுங்கள். 1 ஆட் பண்ணால் 67. இது வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஓகே, ஸோ 66 கூட 2 ஆட் பண்ணுங்கள், 68. கரெக்டாக? 2 ஆட் பண்ணும்போது 68. ஸோ இது 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். எப்படி? 1 4 is 4. ஸோ பேலன்ஸ் 2, 7 4s are 28. ஸோ இது வந்து என்னது? 68 which is equal to 68. கரெக்டாக? 68 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் ஆஃப் 4 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? நம்ம 2. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும், அதை கன்க்ளூட் பண்ணலாம். therefore the least positive value of x is 2. கரெக்டா? since 68 is the nearest multiple of 4 more than 8. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை நான் கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சொல்யூஷன் மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ சின்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் 98 congruent to x plus 4 modulo 5. ஸோ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த x plus 4 டோட்டலாக பின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? a congruent to b modulo d இப்படி இருந்துச்சுன்னா a minus b equal to k into d. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் அகைன் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 98 a மைனஸ் b. ஸோ இவ்வளோ மைனஸில் வந்துடுது. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு, அங்கேயும் n எடுத்தோம், ஸோ அதே மாதிரி n எடுத்துக்கலாம். ஸோ 5 இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன கிடைக்குது? 98 இந்த மைனஸ் இதுக்கும் வரும், எக்ஸுக்கும் வரும், 4க்கும் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 equal to 5n. so which implies 98. okay, 98 minus 4 which is equal to எத்தனை கிடைக்குது? 94. 94 minus x which is equal to 5n. இதோட மீனிங் என்ன? 94லேருந்து ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து 5ஆல் டிவைட் ஆகும்னு காட்டணும். கரெக்டாக?
இப்போ நம்ம செக் பண்ணலாமா? ஸோ 94 மைனஸ் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 93. நமக்கு தெரியும் இது 5 டேபிள் போகாது. நெக்ஸ்ட்டு 94 மைனஸ் 2 92 போகாது. 94 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 91 5 டேபிளுக்கு போகாது. ஸோ 94 மைனஸ் 4 which is equal to 90. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், நமக்கு 5 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 90 டிவைடட் பை 5 which is equal to ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கிது. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸோட ஆன்சர் என்ன நமக்கு 4. ஓகே, ஸோ இதை வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். therefore the least positive value of அதை மாதிரியே கன்க்ளூட் பண்ணிடும். ஓகே, வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஆன்சர் இஸ் என்ன 4. therefore 94 minus 4 which is equal to 90 is the nearest multiple of 5 less than 94. ஓகே தானா? ஸோ நம்மளோட எக்ஸோட வேல்யூ என்ன 4ன்னு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.